Daily. Taste the Daily. பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி சென்னை எண்ணூர் கத்திவாக்கம் காமராஜர் நகர் 5வது தெருவில் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்க போலீஸ் பாதுகாப்புடன் வந்த மாநகராட்சி அதிகாரிகளை குடியிருப்பு வாசிகள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. கள தகவல்கள் என்ன? கௌதமி வணக்கம். மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த குளமேதிய பகுதியிலே 50 ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வீடுகளை பசுமை தீர்ப்பாயம் உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் இடிக்க வந்த நிலையில் அவர்களிடம் இந்த பகுதியில் வசித்து வரக்கூடியவர்கள் கூடி நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது எண்ணூர் கத்திவாக்கம் காமராஜர் நகர் 5வது தெருப்பகுதியில் சுமார் 55க்கும் மேற்பட்ட வீடுகள் தனித்தனி வீடுகளாக கட்டப்பட்டு அதில் மக்கள் வசித்து வருகிறார்கள். 2023ஆம் ஆண்டு பசுமை தீர்ப்பாயம் தாமாக இந்த வழக்கை முன்வந்து விசாரித்ததாக தெரிகிறது. இதில் இந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கின்ற 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த குளம் பகுதியில் கட்டப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இந்த பசுமை தீர்ப்பாயம் அளித்த தீர்ப்பின் பேரில் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இங்கிருந்த 2-3 வீடுகளை இடித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது மீதம் இருக்கக்கூடிய வீடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் போலீசாரின் உதவியோடு 2 வாகனங்களோடு வந்து இடிக்க வந்த நிலையில் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வீடுகளை இடிக்க விடாமல் தடுத்து அவர்கள் இடத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. Taste the Daily.